தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உழைப்பின் வேர்கள் கசப்பாக இருக்கும், ஆனால் அது கொடுக்கும் கனியோ இனிப்பானவை. இன்றைய நாள் விஸ்வாச வருடம் தை 24ஆம் தேதி சனிக்கிழமை 7/2/2026 சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் திதி சஷ்டி தேய்பிறை, யோகம் சூலம், கரணம் கரசை. இன்று சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு, குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்கு இன்று நல்ல நேரங்கள் 7:30 மணி முதல் 8:30 AM, மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலங்கள் 9 மணி முதல் 10:30 மணி வரை காலையில். யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை மதியம். இன்றைய அமிர்தாதி யோகம் மரண யோகமாக சஞ்சாரம் செய்கின்றன. இன்று வார சூளை கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மேசராசி நேயர்களே, இன்று பாசங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. உறவுகள் வலுப்படுகின்றன. கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். நட்பு வட்டாரங்கள் விலாசமாக என்ற காலகட்டமாக இருக்கு. புது விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றன. சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நற்பலன்கள், நல்ல விஷயங்கள் நிறைய உண்டு. குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 2வது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆறுதலாக இருக்கின்றன. நிறைய பேத்துக்கு பொருளாதார ரீதியாக உயர்வு ஏற்படும் காலகட்டம் வந்துவிட்டன. இது பொருளாதாரத்துக்கு விருத்தி செய்ய வேண்டிய காலகட்டம். குறிப்பாக தொழில் துறையில் புது முயற்சிகள், புது விஷயங்களில் இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது ஆதாயங்கள், அனுகூலங்கள் அதிகமாக இருக்கின்றன. தொட்டவையெல்லாம் தொடங்கும் இந்த காலகட்டங்கள். இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய இறைவனாக சுவாமிமலை முருகர் உங்களுக்கு அருள் கடாட்சம் செய்ய காத்திருக்கிறார் என்றே சொல்லலாம். இன்று ராசி எண்களாக குறிப்பாக 1 மற்றும் மஞ்சள் மற்றும் இளம் மஞ்சள், இந்த நிறங்கள் உங்களுக்கு யோக பலனை தருகின்றன. ரிஷபராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று பதட்டத்திலிருந்து சாந்த குணம் பெறுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதே கவனம் செலுத்த வேண்டும். வேலையில் இருந்த முரண்கள் மாறுகிற காலகட்டங்கள். குறிப்பாக கடனை அடைக்க இன்று ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கிறது. சென்று ஒரு தொகையை எடுத்து வைத்து விட்டாலே கடன் படிப்படியாக குறையும் காலகட்டம் இன்று உங்களுக்கு யோக பலனை தருகின்றன. குறிப்பாக இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒத்துவராத காலகட்டத்தில் இன்று பேச்சுவார்த்தைகள் செயல்பொழுது ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற கால சூழ்நிலை வருகின்றன. குறிப்பாக இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் 2க்கு 3 முறை பேச வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் சில சுப பலன்களை கொடுக்க சாதகமாக ஏதுவாக இல்லை. சொத்து சம்பந்தப்பட்டதில் கவனம். குறிப்பாக மாணவர்களுக்கு யோக பலன் காலகட்டமாக இருக்குது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தினால் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்க்கை வழிபாடு உங்களுக்கு சிறப்பம்சத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக 6 மற்றும் வெள்ளை மற்றும் சில்வர் நிறங்கள் இன்று யோக பலனை கொடுக்கின்றன. மிதுன ராசிக்கு இன்று வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இன்று மன திருப்தி அடையும் காலகட்டங்கள். புது முயற்சிகள் அனுகூலமாக இருக்கின்றன. இன்று தன யோகம் ஏற்படும் காலகட்டமாக இருப்பதால் சிறு சிறு அதிர்ஷ்டங்கள் ஒன்று, அது சார்ந்த அனுகிரகம், அது சார்ந்த விஷயத்தில் வெற்றி உண்டு. குலதெய்வ கோயில்கள் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் சிறப்பு சேர்க்கின்றன. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் சில மந்த நிலைகள் இருக்கலாம். ஆனால் அதற்கு வேலையாட்களோ இல்லை புது முயற்சிகள் மூலம் வெற்றி காண வேண்டிய சூழ்நிலைகள் ஒன்றும். இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வது யோக பலனை கொடுக்க வல்லது. அதனால் வைஷ்ணவி தேவி வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். பெருமாள் அம்சம், குறிப்பாக ரங்கநாதர் வழிபாடுகள் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. இந்த ராசி எண்களாக குறிப்பாக உங்களுக்கு 5ஆம் எண் மற்றும் பிங்க் நிறங்கள் மற்றும் வெள்ளை நிறங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்றன. கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாள், வளர்ச்சியான நாள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். யோக பலனாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் சுப கிரகங்களாக ஒரு யோக பலனை குறிக்கிறது. அரசாங்க சம்பந்தப்பட்டது, மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டு. புதிதாக கட்டட வாய்ப்புகள், இடம், நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட யோக பலனை தருகின்றன. அற்புதமான நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான், 8இல் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட யோக பலன்களை குறிக்கின்றன. குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது முக்கியமான காலகட்டமாக இருக்கின்றன. கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் நிச்சயமாக வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டம். பொறுமை கடலினும் பெரிது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய காலகட்டங்கள்.
யோசனை செய்து நிச்சயமாக முதலீடு செய்யலாம். உங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இல்லை. பொறுமை காப்பது ரொம்ப முக்கியம். இன்று பேச்சில் அளவாக பேசி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று அதிர்ஷ்ட எண்களாக 9, நிறமாக சிவப்பு மற்றும் மெரூன் நிறங்கள் இன்று யோக பலனை தருகின்றன. சிம்மராசி அன்பர்களே, இன்று வெற்றி வாகை சூட சரியான நாள். புது முயற்சிகள் அனுகூலமாக இருக்கின்றன. புதிய வாய்ப்புகள் பிறக்கின்ற காலகட்டமாக இருக்கிறது. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருப்பதால் பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். புது தகவல்கள் வந்து சேருகின்ற காலகட்டங்கள். உடன் பிறந்தோர் உற்ற உறவினர்களுடன் அனுகூலமாக இருக்க வேண்டிய நாள். அண்டை வீட்டாருடன் புது உறவுகளோ அண்டை வீட்டாருடன் கருத்து வேறுபாடுகளிலிருந்து மீண்டு வர காலகட்டமாக இருக்கின்றன. தகவல்கள், பேங்க் ஸ்டேட்மெண்ட், இஎம்ஐ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் ராகு பகவான்கள் அமர்ந்திருக்கும் காலகட்டத்தில் இந்த கிரகத்துக்கு மக்களிடம் ஏதோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடோ கூட்டு விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடோ ரங்கநாதர் வழிபாடோ மிகுந்த சிறப்பை சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு ராசி எண்களாக குறிப்பாக இந்த சிம்ம ராசிக்கு 9 மற்றும் இளம் மஞ்சள் மற்றும் மெரூன் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. வளர்ச்சி இன்று அற்புதமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன வருத்தத்திலிருந்து மீண்டு வரும் காலகட்டமாக இருக்கின்றன. தொலைநோக்கு பார்வையாக சிந்திக்க வேண்டிய காலகட்டங்கள். அதிக குழப்பத்திலிருந்து விடுபடுகிற நாட்களாக உண்டு. மன சஞ்சலங்கள் தீருகின்ற காலகட்டம். ஆக மொத்தம் நல்ல நாளாக இருக்கின்றன. இது ஒரு பொன்னாள். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டமாக இருக்கும்போது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தனயோகம் சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். இன்று மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற நன்னாள். இந்த நாளில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் அரசு வகை ஆதாயங்கள், இடம், வீடு சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்டதுக்கு முடிவு ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. பொதுவாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுபமாக இல்லை. மேலும் குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இஷ்ட தெய்வத்தை வேண்டி வணங்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. உங்களுக்கு இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர், ஆஞ்சநேயர் அனுகிரகங்கள் உங்களுக்கு மிகுந்த யோகபலனை கொடுக்கின்றன. இன்று உங்களுக்கு ராசி எண்களாக 8ஆம் எண் மற்றும் இளம் நீலம் இந்த நிறங்கள் இன்று உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்றன. துலாம் ராசி அன்பர்களே, உழைப்புக்கேற்ற உயர்வு பெறுகிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் சில மன சஞ்சலங்கள் ஏற்படும் காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக பயன்படுத்த வேண்டும். மற்ற நட்சத்திரக்காரர் யோக பலன். வேலை விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். இன்று வேலையில் சில தொந்தரவு கொடுத்தவர்கள் யார் என தெரியும் காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக இன்று கடனில் விடுபட ஒரு வாய்ப்பு ஏற்படும் காலகட்டங்கள். இன்று இறையருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் காலகட்டமாக இருக்கிறது. பஞ்சமஸ்தானம், இதில் ராகு பகவான் இருந்து குறிப்பாக துர்க்கை வழிபாடுகள் இன்று யோக பலனை கொடுக்கும். புது மொழி கற்க, வேற்று மொழி நபர்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிற மாநிலம், வடக்கு மாநிலம் சம்பந்தப்பட்ட நபர்கள், இது போன்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலமாக இருக்கின்றன. குறிப்பாக தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக உடல் அசதியிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டங்கள். மனக்குழப்பங்கள் தீரும். இன்று நன்னாளாக இருக்கின்றன. இன்று அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருப்பது அதிர்ஷ்ட எண் 5ஆம் நம்பர், பச்சை நிறங்கள் மற்றும் நீல நிறங்கள் இன்று யோக பலனை கொடுக்கின்றன. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று பொன்னாள், வளர்ச்சியான நாள். உடல் உபாதையிலிருந்து மீண்டு வர காலகட்டம். உடல் வியாதியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் வந்தாச்சு. நல்ல மருத்துவ மருந்துகள் உடம்பில் ஏற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் செய்யும் காலகட்டத்தில் கோயில் கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்டது, தொலைதூரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு முதலீடுகள் சிறு மீனை போட்டு பெருமீனை பிடிக்கும் யோக பலனை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் உங்களுக்கு தர வேண்டிய பணங்கள், கொடுக்க வேண்டிய பணங்கள் திடீர் என ஒரு வாய்ப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. அப்போ கொடுக்க வேண்டிய பணங்கள், வர வேண்டிய பணங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசிநாதனுக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இன்று தன தானிய விருத்தி உண்டு. குறிப்பாக காவல்துறை, ஆர்மி, அதிகார பதவிக்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கின்ற காலகட்டங்கள். இன்று அதிர்ஷ்ட எண்களாக 2 மற்றும் வெள்ளை நிறங்கள் இன்று யோகபலனை தருகின்றன. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சிக்கலிலிருந்து மீண்டு வர யோககலமான நாட்கள்.
குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்டதில் மிகுந்த வளர்ச்சி பெறுகின்றன. கையிருப்பு பணம் அதிகரிக்கும் காலகட்டங்கள். இன்று தன தானிய விருத்தி. குறிப்பாக குழந்தை சம்பந்தப்பட்ட சம்பத்து விருத்திக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அற்புதமான நாள். மாணவர்கள் நிறைய பேர்கள் புதிய முயற்சிகளாக வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம். ஷேர் மார்க்கெட் போன்ற முதலீடுகள், தங்க நகை போன்ற முதலீடுகள், இடம் சம்பந்தப்பட்ட முதலீடுகளுக்கு இன்று அனுகூலமான நாளாக இருக்கின்றன. வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆல்ரெடி செகண்ட் ஹேண்டு வீடு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். புதியாக கட்டக்கூடிய அமைப்பு இன்று முயற்சிக்க வேண்டாம், அவ்வளோ சுபமாக இல்லை. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் குறிப்பாக ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக குரு வழியிலே உங்களை வழிநடத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் வக்ரகதியில் உங்களை பார்ப்பதால் ஒரு செயலை 1க்கு 2 முறை செய்ய வேண்டிய தூண்டுதல் ஏற்படும். அதில் கவனமாக இருந்தால் மிக்க வளர்ச்சி ஏற்படும். இன்று அதிர்ஷ்ட எண்களாக 9 மற்றும் சிவப்பு மற்றும் மெரூன் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. மகர ராசி அன்பர்களே, அற்புதமான நாள், பொன்னாளாக இருக்கின்றன. பாராட்டு மலைகள் குவிய வேண்டிய காலகட்டம். புதிதாக சபைகள், சங்கங்களில் அதிகார பதவிகள் கிடைக்கும். பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. வாய்ப்பிருந்தால் பொறுப்பை ஏற்று நடத்தலாம். குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் இன்று எடுக்க வேண்டிய காலகட்டங்கள். உங்கள் வாக்கு கவனமாக பயன்படுத்த வேண்டும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாக்குவே உங்களுக்கு செல்வாக்காக மாற வாய்ப்புண்டு. இன்று கமிஷன் வகையில் வருமானங்கள், குறிப்பாக சீட்டு, சிறு சேமிப்பு வகையில் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. உங்களுக்கு இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் மற்றும் டிவிடெண்ட்ஸ் இது போன்ற இந்த நவீன காலத்துக்கு தகுந்தால் போல் யோககலமாக இருக்கின்றன. அற்புதமான நாள். குறிப்பாக இன்று தொழில் தொடங்க முயற்சிக்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருப்பதால் தொழில் சம்பந்த முயற்சிக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கும் காலகட்டத்தில் இன்று ஷேர் மார்க்கெட் முதலீடில், டே ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் வேண்டாம், விரயம் ஏற்பட வாய்ப்புண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம். மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 6 மற்றும் இளஞ்சிவப்பு, இளம் மஞ்சள் இந்த நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன. கும்பராசி அன்பர்களே, லாபகரமான அற்புதமான நாள். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால் குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வளர்ச்சி உண்டு. கடனை அடைக்க வழிவகுக்கின்றன. சொத்து சுகங்கள் சேர்க்க இன்று அற்புதமாக நிலைகள் உள்ளன. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சூரிய கிரகங்கள் இருப்பதால் திருமணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய முக்கிய நாள். பிரச்சனையை இழுத்துக்கொண்டே செல்லக்கூடாத நாள் இன்று. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் வாக்கு பலிதங்கள் ஏற்படுகின்றன. சொல்லும் சொல் பலிதம் ஏற்படும் காலகட்டத்தால் கவனமாக பயன்படுத்த வேண்டிய நாள். உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் வக்ரகதியில் இன்னும் இருக்கின்ற காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக IVF, IUI போன்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்று முயற்சிக்க சரியான காலகட்டங்கள். இறையருள் இன்று நிச்சயமாக ஒன்று. பணயோகம், தனயோகம் ஒன்று. இன்று ராசி எண்களாக உங்களுக்கு பச்சை நிறமும் 5ஆம் எண்ணும் மற்றும் இளம் மஞ்சள் நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. மீனராசி அன்பர்கள், இன்று சந்திராஷ்டமி இருப்பதால் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மற்ற நட்சத்திரக்காரர்கள் யோக பலனை கொடுக்கின்றன. இன்று பண வரவு ஏற்படுகிற காலகட்டங்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் புது முடிவுகள், கொடுக்கல் வாங்கல்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இன்று வேலை செய்யும் இடத்தில் சின்ன சின்ன மனசஞ்சலம் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு நலமாக இருக்கும் என்பது மாற்று கருத்தல்ல. இன்று இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. தொலைதூர பயணத்தை தவிர்த்தால் மிக சிறப்பு. இன்று குடும்ப விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. அதிர்ஷ்டத்தை நம்பி உழைப்பை கைவிடக்கூடாத நேரங்காலகட்டமாக இருக்கின்றன. இன்று இறைபலம் இன்று அனுகூலமாக இருக்கின்றன. தியானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த யோகமாக இருக்கும். இன்று குறிப்பாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான்கள் இருக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் யோக பலனை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு ராசி எண்களாக 2, வெள்ளை நிறங்கள், வெண்மை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. ஆன்மீகம் அறிவோம். ராமநாத சுவாமி கோயில் ராமேஸ்வரத்தில் சென்று கடலில் நீராடி வழிபாடு செய்யும் பொழுது அந்த இறையோர்களால் பாவங்கள் விலகி புண்ணியங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. குழந்தை சம்பந்தப்பட்ட தோஷங்கள்,
பிரம்மகத்தி தோஷங்கள் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் விலகும் அற்புத திருக்கோயில் தலம்.